அருண், பாலி சாரோட வாழ்த்துக்கு அப்புறமா வேற ஒண்ணுமே வேண்டாம். நம்ம 2 பேருக்கும் ஒரு கோயிலுக்கு போய் ஒரு நிம்மதி கிடைக்கும்ல, அந்த மாதிரி அவரோட அந்த வாழ்த்து போதும். அவ்வளவு மனசுக்கு நிறைவா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? அவ்வளவு பேர் இருக்காங்க, எல்லாத்தையும் சொல்லியாச்சு. முழுமையா பாலி சாரோட பேசுக்கு அப்புறமா திரும்பி பேசணும்னு அவசியம் இல்லைன்னு தோணுது. அவ்வளவு சந்தோஷமா இருந்தது அவரோட வாழ்த்து. வெங்கடேஷ் சார் சொல்லவே வேண்டாம். நத்திங் லைக் என்டர்டெய்னர். ஒரு படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் போது வந்து ஒரு அழகான படம், ஒரு என்டர்டெய்னர் வந்து சக்ஸஸ் பார்த்துருக்கேன். இப்போ சமீபத்தில் தான் பார்த்தேன் ஒரு உண்மையான சக்ஸஸ் என்ன அப்படின்ட்டு. அது ரொம்ப பிரம்மாண்டமானது, ரொம்ப பெருசு. மிகச்சரியா அவரோட ஒர்க் இருக்கும், பிரமாதமாக இருக்கும். நடுவில் கைத்தட்டவே இடம் உள்ள வரிசையாக சாங்ஸ் ஃபைட்னு போட்டாங்க. கடைசியாக தான் நான் கைத்தட்ட முடிஞ்சது. அவ்வளோ அழகான விஷுவல்ஸ். சினிமாட்டோகிராஃபர் வெங்கடேஷ் சாரும் அவ்வளோ அசதி இருந்தார். நான் பெரிய ஃபேன், மணி சர்மா சார் பெரிய ஃபேன். ஒரு 25 படம் வரப்போகுதுன்னு விளம்பரம்லாம் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் என்னால் அவர் கூட ஒர்க் பண்ண முடியல. ஐ எம் பீங் லாங்கிங் டு ஒர்க் வித் யூ சார். சீக்கிரமாக ஒர்க் பண்ணணும் நம்ம 2 பேருமே. ஐ ரியலி வாண்ட் டு ஒர்க் டூ அ நைஸ் ஃபிலிம் வித் யூ. அண்ட் நான் என்னெல்லாம் சொல்லணுமோ, நம்ம எல்லாரும் என்னென்ன அருணுக்கு நினைக்கிறோமோ அது எல்லாமே வந்து வரிகளாக இருந்தது. வாலி சாரோட வரிகள் எல்லாமே நம்ம மனசில் இருக்கிறது எல்லாமே அவர் பாட்டு எழுதியிருந்தாரு. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்கும்போது. அண்ட் வேதிகா கூட டேலண்ட் வச்சிருக்காங்க. ப்ரெசன்ஸ் வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் யார் அருணை பார்க்குறதா இல்லை வேதிகா பார்க்குறதான்னு தெரியல. அது மாதிரி மாற்றி போட்டு பார்க்க வேண்டியது. கேமரா அந்த மாதிரி வச்சிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் ஒரு பெரிய படையே இருக்கு. லாட் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் ஸ்டில்ஸ் விஜய் வரைக்கும் பெரிய படையே இருக்கு. முதல்ல டைரக்டர் சார் ஆரம்பிச்சு கீழே வரைக்கும். அண்ட் பிரபு சார், பிரகாஷ் ராஜ் சார், உள்ள இருக்கிற டீம் அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு படையோட இறங்கியிருக்கு இந்த படம். அருண், நாங்கள் முதல் சந்திச்சது வந்து காலேஜில். நானும் ஒரு ஆக்ட் பண்ணுறாங்கிற பேரில் இவர் காலேஜில் லைவில் சேர்ந்துருக்காரு. வராரு விஜயகுமார் சார், வசன் வராரு. அவர் டான்ஸ்லாம் கற்றுட்ருக்காரு, ஃபைட்லாம் கற்றுட்ருக்காரு. நான் ட்ராக் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுட்டு வெயிட் பண்ணுறேன். ஒரு காலையிலேருந்து வெயிட் பண்ணுறேன். ஆளு கண்ணில் படவே இல்லை. மத்தியானமாக தான் பட்டார். வாடி வா அப்படின்ட்டு என்னமோ அந்த 360 டிகிரி ஸ்டிக்கெல்லாம் அடிக்கிறாங்க, இந்த சக்கனா ஸ்டிக்கெல்லாம் அடி காட்டு அப்படின்னா. அவனும் எதையோ முழுங்கின மாதிரி கீழே பார்த்து நிற்கிறான். அடிக்கவே மாட்டேங்கிறான். அவன் சீனியர்ரா, அட்ரா புதிரா அப்படிங்கிற மதிக்கவே இல்லைங்க. சரி அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னா கடைசி காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அதை பண்ணவே இல்லாம. ஸ்டன் கிளாஸ்லையும் சரி, நாங்கள் 2 பேரும் ஒரே மாஸ்டர் கிட்ட, பாண்டி மாஸ்டர் கிட்ட கற்றுக்கிட்டோம். டான்ஸும் சரி, எல்லாருமே சொன்ன விஷயம்தான். அருண், எந்த வகையிலையும் நானும் சரி, என்ன மாதிரி சில நடிகர்களும் சரி, எந்த வகையிலையும் உன்னை விட வசதி கிடையாது. அது நான் வந்து மனப்பூர்வமாக நான் சொல்லியாமல், மனசார சொல்லியாமல். நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபிசிக்கலி ஃபிட் பர்சன், ஃபிசிக்கலி ஃபிட் ஆர்டிஸ்ட் அப்படின்னா யாருன்னு அருணை விட வேற யாருன்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா எனக்கு அது விட தெரியல. ஐ டோன்ட் see anybody as fit as you, as strong as you, as talented as you. எல்லாமே அந்த நேரம் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த வகையிலுமே நான் வந்து உன்னை விட வசதி கிடையாது. ஏதோ ஒரு சின்ன ஒரு டைம் ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. we just got good projects and everything fell in right place. எல்லாமே நல்ல கதை, நல்ல டைரக்டர் அண்ட் கரெக்ட் டைம் வந்து நினைக்கிறேன். எல்லாருமே சொன்ன விஷயம் தான். நம்ம ஜனநாதன் சார் சொன்னதுதான். எல்லாருமே மனப்பூர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு அவசியமே கிடையாது, உனக்கு பிடிக்காதவங்க யாருமே கிடையாது. we just waiting for a good film and a good entertainer. I think இது எல்லாமே இதில் ஃபுல்ஃபில் ஆகும்னு நான் நம்புகிறேன். எனக்கு ஒரு சின்ன ஃபேக்டர் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் அவுட் ஆச்சு. என் பொண்ணு தியா, நாளைக்கு பூர்ணிக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே. என்னோட பொண்ணு எனக்கு நிறைய லக் எடுத்து வந்தா. என் பொண்ணு நிறைய லக் எடுத்து வருவா. தேவதை, ஷுர் லக் இஸ் கோனா பி வித் யூ. விஷ் யூ ஆல் ஹாப்பினஸ் இன் லைஃப். நீ உன்னை பார்த்து எல்லாரும் பொறாமப்படுற வெற்றி நீ அடையணும். கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி.